நம்ம பீச்சுக்கு போய் ஏதாவது விளையாடலாமாடா? கூடவே லக்கி அப்புறம் ஜாக்கு கூப்பிடலாமா? ஜாக்கு கோமட்டாண்டா லக்கி கூடடா டிப்பு கூப்பிடலாமா? அவனா சரி கூப்பிடலாம். டிம்பு விளையாடலாம் மாதிரியா? சரி. இப்ப யாரு தண்டா கூப்பிட்டு விளையாடுறது? டேய் சிம்பு வந்துட்டுமே. ஆமா அவனை போய் கூப்பிடலாம். சிம்பு விளையாடலாம் மாதிரியா? வரேன்டா. என்னடா விளையாடுறது? பீச்ல போய் விளையாடலாம்டா. ஆமாண்டா, அப்போ நம்ம கூட பீச் வந்து போய் விளையாடலாம்னு பிளான் பண்ணோம். சரி வா பீச் அங்கே போவோம். பீச் ஆனால் நம்ம விளையாடான்னு பார்த்தா இவரு நிற்கிறாரா? டேய் இவரை நான் பார்த்துருக்கேன்டா. என்னது நீயா? நான் உன்னை ஏற்கனவே பார்த்துருக்கேனே. யாரா இவரு? இவரால் தான்டா நீங்க எனக்கு ஃப்ளையிங் பவர் கிடைச்சது. ஆனா அந்த ஃப்ளையிங் பவர் இப்ப என்கிட்ட இல்லையே. உனக்கு அன்னைக்கு ஃப்ளையிங் பவர் கிடைச்சதா? ஆனால் அது உன்னை விட்டு போயிடுச்சா? ஆமா அங்கிள். சரி, நான் உனக்கு அந்த ஃப்ளையிங் பவரை திரும்பி தந்துடுவேன். நான் தான் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டேன். ஏன்னா நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இது தப்பாக நடந்துக்கணும். அதனால நான் அதை திருப்பி தந்துடுவேன் உங்ககிட்டயே. சரிங்க அங்கிள். இப்போ டோய்க்கு அவனோட பவர் திரும்பி கிடைக்கணும். அவனோட ஃப்ளையிங் பவர். இப்போ உனக்கு உன்னோட ஃப்ளையிங் பவர் கிடைச்சிட்டு இருக்கும். நிஜமாவா அங்கிள்? நிஜமாதான். அப்போதான் என்ன இனிமேல் அங்கிள்னு கூப்பிடாத, பிளாக் மேன்னு கூப்பிடு. நான் பேட்மேன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பிளாக் மேன்? ஆமாம், அதுதான் என் பேர். ஏன்னா பேட்மேன்லாம் ஒரு கார்ட்டூன் ஷோலெல்லாம் போகும். அதனால தான் என் பேர் இப்படி நான் வச்சுக்கின்னு இருக்கேன். சரி டோய், இப்படி பறந்து பாரு. பறக்கிறேன். என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நான் உன்னை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை டோய் இந்த கூப்பிடுவாங்க. சரி நான் பறந்து காட்டுறேன். சீக்கிரம் பாரு. நான் பறக்கிறேன். அதான் பயமா இருக்கே. அன்னைக்கு விழுந்த மாதிரி விழுந்துட்டேனா? விழமாட்டேன், நீ ட்ரை பண்ணு. சரி. எப்படிதான் அவனால போய் பறக்க முடியுது? உனக்கும் அந்த பவர் வேணுமா சிம்பு? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது என்னோட பவர் சோர்ஸால எல்லாரோட பேரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். உனக்கு ஏதாவது பவர் வேணுமா சிம்பு? ஆமா பேட்மேன், எனக்கு ஏதாவது பவர் வேணும். உனக்கு நான் எல்லாரையும் ஸ்லோ ஆக்குறது அப்புறம் ஃபாஸ்ட் ஆக்குது பாரு தரட்டா? தாங்க. இப்போ சிம்புக்கு ஸ்லோ அப்புறம் ஃபாஸ்ட் ஆகுது பவர் வேணும். இப்போ உனக்கு அந்த பவர் கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ என் மேலே அந்த பவர் டெஸ்ட் பண்ணு. பேட்மேன் இப்ப ஸ்லோவா பேசணும். சீக்கிரமா என்ன சரி பண்ணிடு, இல்லைன்னா என்னால திரும்பி ஸ்பீடா பேச முடியாது. இப்ப சொன்னிய அதை அப்படியே திருப்பி போட்டு சொன்னா நான் சரியாயிடுவேன். பேட்மேன் இப்ப திருப்பி சரியாகணும். ஸ்லோவா பேசுறது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லி அவர் இப்ப ஃபாஸ்டா பேசணும். எப்போ நான் சரியாயிட்டேன். அடுத்தது டாம், உனக்கு எந்த பவர் தரலாம்? உனக்கு ஹிப்னோட் பவர் தரேன். இந்த பவர் ஆனால் நீ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது டாம். ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான பவர். வில்லன்ஸ் கிட்ட மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். இதை வச்சு உன்னால் மற்றவங்களை மயக்க முடியும், உன் டீமுக்கு எடுத்துக்கின்னு வர முடியும், யார் வேணாலும் உன் டீம்லேருந்து எடுக்கவும் முடியும். அப்புறம் உன்னால் ஏதாவது பொருளை மேலே கூட தூக்க முடியும். ஆனால் இதை நீ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது டாம். இது ரொம்ப பயங்கரமான பவர். சரிங்க பிளாக் மேன். சரி நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். வில்லன்ஸ் கிட்ட மட்டும்தான் அந்த ஹிப்னோடைஸ் பவரை யூஸ் பண்ணணும். சரி நான் கிளம்புறேன். அதுதான் நானும் வெயிட் பண்ணேன். பாய், யாரா இருக்கேன் பின்னாடி சிம்பு? என்னை யாரை இப்படி பயமுறுத்துற? ஆமா ஜோக்கு. இது இப்போ முக்கியம் பாரு. சரி வாடா, எங்கேயாவது வில்லன்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கலாம். வில்லன்ஸா எங்கடா இருப்பாங்க? பிளாக் மேன் தாண்டா சொன்னாரு. சரி வா எங்கேயாவது போய் பார்க்கலாம். சரி. பாஸ், உங்க பின்னாடி பாருங்க. என் பின்னாடி யார் பசங்களா நீங்க? நாங்க சின்ன பசங்க கிடையாது.
மான்ஸ்டர். மான்ஸ்டரா? நீ சின்னதா எறும்பு மெத்தன்னு இருக்க. எறும்பா? இப்ப பாருங்க, இப்ப யாரு எறும்பு யார் யானைன்னு தெரியும். யானை பாஸ், இவன் இப்படி ஆயிட்டானே. கெஜ்ரி, நீ எனக்கு சப்போர்ட்டா அவனுக்கு சப்போர்ட்டா? உங்களுக்கு தான் சப்போர்ட் யானை பாஸ். யானை பாஸ் திரும்பி சொல்ல மாட்டேன் பாஸ். உங்களுக்குள்ளே பேசினா நாங்க எப்ப சண்டை ஆரம்பிக்கிறது? அது உன் பிரச்சனை, எங்க பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனைனா நாங்களே அடிக்க ஸ்டார்ட் பண்றோம். பாஸ், இவனுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை இவனை நம்மள தோக்கடிச்சுதோன்னு நினைக்கிறேனே. நம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்கலாம் இருந்துச்சு. சரி, நான் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அண்ணாடி, அப்புறம் நான் உன்னை அடிக்கிறேன். பா, அடி வாங்குறதுல கூட ஒரு சந்தோஷம். நான் சந்தோஷப்படுறேன், நீ என்ன அடி. எனக்கு சுத்தமா அடிக்கல, நான் உன்னை அடிக்கிறேன் பாரு. எனக்கு வலிக்குது கெஜ்ரி, எனக்கு வலிக்குது, அதனால நான் போறேன். ஏய் போகாத. நான் போலன்னா நீ என்ன அடிப்பியே. ஆமா, உன்னை அடிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏய் சிம்பு, சீக்கிரம் போய் போலீஸ் கூட்டிட்டு வா. நான் அதுக்குள்ளே உங்களை அழிச்சிடுறேன் இல்ல உதச்சிடுறேன். எனக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்கிறதுக்கு தான் அடிக்கிறது. சம்மரைமிங். ஏய் கிளிப்புள்ள, என் பேரு கிளி கிடையாது, கெஜ்ரி. சரிட்டோ, இனிமேலுக்கு நீ உங்க 2 பேரையும் பாத்துக்கோ. ஓகே டாம். என்னையா வச்சு இருக்காதீங்க, அந்த கிளி புள்ளையும் பாத்துக்கோங்க. பாஸ், நீ கூட என்ன கிளி புள்ளன்னு சொல்லுவியாடா? என்னையே டேய்னு கூப்பிடுறியா? உங்க பிரச்சனை எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. யாரையே ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. பாஸ், எதுக்கு என்ன இங்க தள்ளி விட்டீங்க? நானே அடி ஒண்ணு, எனக்கு வலிக்காதா? நீயும் அடி வாங்கு. ப்ளீஸ் பாஸ், விட்டுடுங்க. நீங்க 2 பேரும் அப்பதான் பேசுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க போலீஸ் கிட்ட போக போறீங்க. போலீஸா? சரி, இல்லைன்னா பஸ் புடிச்சு போடுறேன். நீங்க ஃபாரினுக்கு போறீங்களா? சரி. வாங்க. சூப்பர் பசங்களா, இன்னும் 2 தெரு தனியா பிடிச்சி தந்துருக்கீங்க. என்ன விட்டுருக்கா? இப்ப நேருக்கு சொன்ன அதுக்குள்ள நாங்க ஸ்லோவாயிட்டோம். செங்கலை சரி பண்ணிடு. நாங்க ஓட மாட்டோம். போலீஸ் கிட்டயே போயிட்டோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போயிட்டேன். என்ன பண்ணாங்க இருந்தாலும் இந்த பசங்க ஏதாவது சட்னி மெரி ஆகிடுவாங்க. சரி வாங்க தெரிஞ்சுங்களா? ஏன் அவங்க 2 பேரும் இன்னும் வரல? ஒரு போலீஸ் கோச்சிங் போயிருக்கணும். சரி, நம்ம புது கேங்க உருவாக்கலாம். ஹலோ மைக், எனக்கு உதவி செய்ய வரியா? வரேன் பாஸ். சரி, சீக்கிரமா வந்தது. சரிங்க பாஸ். சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். இவன் எப்போ வருவான்? வெயிட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம். வந்துட்டோம் பாஸ். எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த ஊர்ல புதுசா ஏதோ ஒரு ஹீரோஸ் வந்திருக்காங்க. அவங்கள தோக்கடிச்சு பேக்ல இருந்து கொலை அடிக்கவே முடியல. அதுக்கு அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு தான் ஒன்று கூப்பிட்டுருக்கேன். 2 பேரை நான் அனுப்புனேன், ஆனா அவங்க தோத்துட்டு வந்துட்டாங்க. என்னால் ஜெயிக்க முடியாதா நான் உன்னை கூப்பிட்டேன். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? நான் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வருவேன் பாஸ். உன் மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். சரி, நான் போய் அவங்கள அடிச்சுட்டு வரேன். சரி, நம்மளுக்கு இந்த பவர் கிடைச்சதுனால ஜாலியா இருக்குல்ல? ஆமாண்டா. இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, யார் நீ? நான் தான் மைக் மேரியன். என்னை தோக்கடிக்கவே முடியாது. சரி, நாங்க தோக்கடிச்சிட்டோம்னா என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றேன். நானே போதும். டாம், அவனை ஒரு வழி பண்ணி. சரியா? ஃபர்ஸ்ட் நான் அடிக்கிறேன், அப்போ நீ அடிச்சுக்கோ. நான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன். பயமா? பயம்னு சொல்லவே இல்லையே. சரி, அப்படின்னா நீயே ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கோ. உனக்கு சுத்தமா அழிக்கலையா? எனக்கு வலிக்கல, உனக்கு வலிக்குதான்னு பாரு. சரி, நீ என்ன அடி. நான் எப்பவுமே கொடுத்த வாக்க மீற மாட்டேன். சரி, தோத்துட்டா எங்களுக்கு தொந்தரவே பண்ணாம நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். சரி. எனக்கு வலிக்குது. சரி, நான் சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டே போயிடுறேன். நல்ல வில்லனா தான்டா இருக்கான். ஆமாண்டா. வாங்கடா, அந்த கடையாண்டு போய் டீ குடிக்கிறேன். சரியா. உங்களை அழைக்கிறதுக்கு தான் நான் மைக் அனுப்புனே. எப்படி நீங்க தப்பிச்சிங்க? ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க. தெரியாதடா, மைக் மேரியனோட கூட்டாளி தான் இவன். மைக் மேரியன் ஊரை விட்டு போயிட்டானே, அப்புறம் எப்படி நீ இவன் மட்டும் தான்? நான் மைக் மேரியனோட கூட்டாளி கிடையாது, அவனோட பாஸ். சரி, வாங்க போட்டிக்குள்ள போலாம். நான் இந்த
முத்திரி ஊட்டிக்கிறதுல அப்புறம் பார்த்துக்கோங்க. என் கூட ஃபர்ஸ்ட் சண்டை போடுவேன். சரி போட்டிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டீம் சிம்பு, நீ அவனை ஸ்லோ ஆக்கிடு. ஃபர்ஸ்ட் அவன் பேர் என்னன்னு கேட்கணும்டா. என் பேரு டெட்போல். இப்ப டெட்பால் ஸ்லோ ஆகணும். நீ நான் பண்ண அவன் உன்னை ஸ்லோ ஆக்கியிருக்கான். ஹிப்னோட்டிக்கை யூஸ் பண்றேன். இப்போ இந்த டெட் போல் இந்த ஊரை விட்டே போயிடணும். ஊரை விட்டு மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே போயிடணும். இப்போ இந்த டெட் போல் யார் கண்ணிலே படக்கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் இந்த டெட் போலை பற்றியும் அந்த மைக் மேரியன் பற்றியும் இந்த உலகத்துல யாரும் பேசக்கூடாது. இது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளோதான். டேய் இப்ப நானா பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலடா. அந்த ஹிப்னோட்டிக்கை யூஸ் பண்ணேன். அதுக்கு இவ்வளோ பவர் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் ஏதாவது சொன்னாலே போதும், அது தான் இருக்குது. ஆமாண்டா, அதான் அதோட பவர். இப்போ நீங்க அவனை தோக்கடிச்சிட்டீங்க. அவள்தான் இந்த உலகத்துல யாரும் இனிமேல் வில்லன் வர மாட்டாங்க. ஆனா இந்த பவர் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். ஆனா இந்த பவரை பத்தியும் என்னை பத்தியும் இந்த உலகத்தை யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. சரிங்க பிளாக் மேன். இப்போ ஜாக்கு கீழே ஒரு பாம்பு வரணும். பாம்பா? டேய் பாம்பு. ஹிப்னோட்டிக் வேலை செய்யுது. Thank you.